வைத்திருக்கோம். அதிலே மூன்றாவது சிறப்பு நாளிலே இன்றைய நாளுக்கு கரம் கொடுத்திருக்கிற அத்தனை ஓபிபி குடும்பம் உறவுகள் குடும்பத்தினருக்கு அன்பான நன்றியை வாழ்த்துக்களை கூறிய கரம் கொடுத்தாரு. ஆமா ஆமா தருவேன். சாகித்யா சாம்பவி ஆமா தவக்குமார் அவர்கள். சரி, இன்றைய நாளை எடுத்து வருபவர்களை நாங்கள் அன்பாய் ஒரு முறை வாழ்த்து சொல்லிட்டு இதுல 28வது ஆண்டு சிறப்பாக இருக்க. 3வது சங்கவி சாகித்யா சாம்பவி இவர்கள் இங்கிலாந்தில் இருந்தவர்கள். கல்யாணி அவருடைய பேரும் அணைக்கப்பட்டிருக்கிறது ஜெர்மனியில இருந்து. சிறப்பான வாழ்த்துக்கள். அதே நேரம் நேற்றைய நாள் அதுக்கான இணைப்பு, நாளைய நாள் தொடர்ச்சியாக எல்லோருக்குமே உற்சாகத்தோடு வாழ்த்துக்கள். இப்பொழுதுதான் நினைக்கிறேன் கல்யாணி பேர் அணைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி 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 நன்றி. பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 568 இணையக்கூடிய ஆர்வம் இருப்பவர்கள் வெல்வதியார் பக்கத்தில் சென்று உங்கள் பெயர்களை போட்டுக்கொள்வீர்கள். உங்களுக்காக எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. அன்பாய் நீங்க நலமா இருக்கிறீங்க தானே? உற்சாகமா இருக்கிறேன். இப்பொழுது வெயில் தொடங்கிட்டு நீ எங்கள் வேலைகள் கொஞ்சம் முன்னுக்கு விடுங்க என்றால் வெயில் என்றால் கொஞ்சம் கூட மக்கள் கோப்பி குடிக்க வருவார்கள். அவர்களுக்கான மற்றும்படி சிலவள குறைவான மக்கள் தான். இனி வெயில் காலங்கள் தானே. சரி, உங்களுக்கான பக்கங்கள் திறந்திருக்கிறது. நீங்கள் பெயர்களை போட்டு வளமை போலவே எப்படி இணைவீர்களோ அப்படி எங்களுக்கு போட வருவது இல்ல. எத்தனையாவதுல போட வேணும்? 568 எங்களுக்கு வருவது இல்ல. சிவதரிசினி ராவன் திறந்துதான் இருக்கிறது. ஜாயின் பண்ண சொல்லி போட்டுக்கிறது. ஸ்லைட் மற்றவர்களை கேட்டு பாருங்க. வேறு யாராவது இணையக்கூடியவர்கள் உங்கள் பெயர்கள் சரியா இருக்குது ஒரு முறை நான் அதுல போட்டிருக்குது. அதுல ஏதோ டானா படம் ஒரு சின்ன ஒரு படம் மாதிரிதான் வருது. உங்களோட நான் மேல போட்டிருக்கு 568 3 6 போட வருது இல்ல பேர் கூட. யாரும் வந்தா சொல்லுங்கள். நீங்க 3வது பர்டிகுலர் போட்டீங்கல்ல என்ன? ஒரு இடத்துலதான் இருக்குது. நேற்று பதிவாகினது பாருங்க. ஒரு சொல்லினம் இல்லையே. இல்ல இப்ப பாருங்க. இப்ப அல்லாடி நான் திருப்பி போய் வரேன். திரும்ப இருக்க போய் பாருங்க. இப்போ உங்களுக்காக ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸ்டார்ட் எல்லா சிவதரிசினி தனி அப்படியே தான் இருக்கு. அவர்களுக்கும் இதே நிலைதான் இருந்தது. நான் பதிவேற்றம் செய்யும் போது காட்டினது பேர் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த நேரம் அதே மாதிரி தான் இருக்குது. அப்படித்தான் நானும் செய்து பார்த்தேன். நேற்று செய்யலாம் போயிட்டது. இதுல போட்டுக்கிற 5 hours கார்டு ஓபன் திஸ் பேஜ் ன்றது. ஓகே நான் திரும்ப ஒரு நிமிஷம் அதுல திரும்ப வரவில்லை வராது. சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆமா, மற்றவர்கள் அமைதியா இருங்கோ. நீங்கள் பாட்டும் பாருங்க, திருப்பி போடுங்க. கருநாட்டை தான் கேட்கணும். அவருக்கு எழுதி அவர் ஏதோ செய்து விட்டார். ஆனா திராவிட மாட்டார். எத்தனை நேரம் செய்து பார்த்துறாங்க. நானும் செட்டியும் சரி வரையிட்டு மீள பதிவேற்றினீங்களா திரும்ப? ஆமாம். நீங்க திருப்பி இலக்கம் ஒன்று சைக்கிள் ஒன்று போட்டு திருப்பி ஏற்பாரு. இது திராவிட இல்ல என்ன கேம். ஆமாம், ஏக்காக்க அப்படி சிவப்பு அந்த சிவப்புல கோடு வரும். நீளத்துல ஒரு பொட்டு மாதிரி வந்து நான் அதை கூட அனுப்பி விட்டேன். நாங்க சிகரம் குடிக்க கூடாது. அது மாதிரிதான் வட்டம் போட்டு சிவப்பட்டம் குறுக்க வந்து விழுந்து. அப்போ அப்படி என்ன ப்ரோக்ராம்ல தான் சிக்கல் இருக்கிறது. நேரடியா கேளுங்க. ஏதோ மாற்றம் செய்து அவரும் பிஸியா இருக்கிறத தெரிவித்தாங்க. நானும் மண்டைக்கு எனக்கும் இப்படித்தான் புள்ளா என்று வந்திருந்தது. அக்கா, நீங்கள் பிரசன்டேஷன்ல செய்து போட்டீங்க. வளமையா செய்யணும் போலதான் நீங்கள் மாத்தேல. நீங்க மாத்தேன்னா என்னத்த மாத்துவது? இல்ல, அதுதானே ஆன்லைன் மாத்துறது. வளமையா செய்யணும்னு சொல்லி இருந்தது. எத்தனை நேரம் செய்து வார்த்தைறாங்களோ ஒன்றும் சரி வரையில. அவருக்கு எழுத அவர் ஏதோ செய்து கொண்டு பேர் பறிகிறத பற்றி போதிஞ்சு விட்டாருன்னா
ஆனா நான் அதை தொட்டுட்டு அடுத்த நாள் திறந்தாக்க மூன்று பதிவு செய்து மூன்றும் திறவடை. நேற்று 3 ஆமா, பதிவு. அப்படித்தான் சொல்லுது. ஆகாஷ் லைட் வந்து அதுக்கு இணைப்பு இல்லைன்னு. இணைப்பில்லைன்னா இருந்தது. சரி, அப்படின்னா நாங்களே நேரத்தை கனெக்ஷன் பிடிக்க ஃபைல் வருது. சரி, சரி. ஓகே, நான் அப்படி என்ன கேள்வியை நேர இணைஞ்சவர்களை நேர கேட்டுக்கொண்டு நாங்க மற்ற கேள்வியும் இருக்குத்தானே இணைச்சுக் கொள்வோம். ஆமா. யார் முதல்? ஒரு முறை ரங்க வேணும் தர்சினி. ஓ, ஜெயாக்கா 12:30க்கு ரங்கோணம் பண்ணவா அவரிடம் கேளுங்கள். நான் 12:30க்கு ரங்கோணம். மற்றவர்கள் பொறுமையாயிருங்கள். இரண்டாவதாக நான் வருகிறேன். பெயர்களை எழுதுவதற்காக. சரி, சரி. அப்படி என்ன நான் டியான் அடிசன் அவர்களை முதல் அன்புறவாக அழைத்துக் கொள்கிறேன். நன்றி, உங்களுக்கு நன்றி. இது மீள அவர்கள் திருத்தங்களை பார்த்துட்டு சொல்லட்டும். உங்களுக்கான முதலாவது கேள்வி, சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ஆர்மீனிய நாட்டுக்கு விற்பனை செய்யும் நாடு. சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ஆர்மீனியாவுக்கு விற்பனை செய்வது சீனா, இந்தியா, ரஷ்யா. திருப்பி அந்த விடிகளை சொல்லுங்க. சீனா, இந்தியா, ரஷ்யா. இந்தியா என்பது உங்கள் பதிலாக இருக்கிறது. பெறவும் கொடிய வகை கொலரா. சரியா? பெறவும் புதிய வகை கொலரா. அது எந்த நாட்டிலே என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. நான் விடை தெரிவுகளை தருகிறேன். எத்தியோப்பியா, சூடான், நைரோபி. எத்தியோப்பியா, சூடான், நைரோபி. எத்தியோப்பியா, சூடான், நைரோபி. அதுவும் ஆப்பிரிக்க நாடுதான். சூடான் என்று சொல்லி. மூன்றாவது கேள்வி, ஒரே வாரத்தில் நீங்க குறிப்பிட்ட இந்த கேள்விக்கான பதில் சரியாக இருந்தா ஒரே வாரத்தில் இந்த கொலரா நோயால் இறந்தவர்கள் எத்தனை பேராக இருக்கிறார்கள்? 100, 152, 172. ஒரே வாரத்துல 100, 152, 172. 152. உங்களுக்கான நான்காவது கேள்வி, இன்னும் எத்தனை பேரை பாதிக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது லட்சக்கணக்கிலே பாதிக்க போகிறது. குறிப்பாக 10 லட்சம், 8 லட்சம் அல்லது 12 லட்சம் பேரை இந்த கொலரா பாதிக்கும். 10 லட்சம். 10 என்பது உங்கள் பதிலாக இருக்கிறது. நிறைவான கேள்வி, ஐந்தாவது கேள்வி உங்களுக்கானது. புதிய ஆயுத தொழிற்சாலையை கட்டுகின்ற நாடு. புதிய ஆயுத தொழிற்சாலையை கட்டும் நாடு பிரான்ஸ், பிரித்தானியா, கனடா. பிரித்தானியா. வாழ்த்துக்கள். 4 கேள்விகளுக்கு சரியான நன்றி. உங்களோட பணிக்கு வாழ்த்துக்கள். விந்தியானந்து உங்களுக்கு நன்றி. நான் இறங்க போறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. கவனமா போட்டு வாருங்கள். வாழ்த்துக்களை கூறியபடி இணைந்து சிறப்பித்தவர் வணக்கம். நகுலாவதி தில்லைத்தேவன் உங்களை அன்பாக அழைத்தபடி உங்களுக்கான கேள்வி. இப்பொழுது அவருக்கு ஒரு கேள்வி தொடர்ந்தது. அதாவது புதிய ஆயுத தொழிற்சாலையை ஒரு நாடு உருவாக்க இருக்கிறது என்று எத்தனை தொழிற்சாலைகளை இவர்கள் உருவாக்குவதற்கு திட்டம்? 6. சரி, உங்களுக்கான விடை தெரிவில்லாமலே தந்திருக்கிறீர்கள். இதற்கு உங்களுக்கு அப்படின்னா கேள்வியை மாத்தணும். வேறு நாடு கேள்வி தருவோம். ஹைதராபாத்தில் இடம்பெற்ற உலக அழகி போட்டியில் முடிசூடி கொண்டவர் பர்மா, தாய்லாந்து அல்லது மலேசிய நாட்டை சேர்ந்த பெண்மணி? தாய்லாந்து. சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வியை தரலாம். அடுத்தடுத்து அது கேள்வியை மாத்துவோம். தெரியாத கேள்வி. வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவு அது எகிப்து, கொங்கோ, நைஜீரியா. வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவு இந்த வாரத்துக்குள் தானா? எகிப்து, கொங்கோ, நைஜீரியா. நான்காவது கேள்வி உங்களுக்காக வருகிறது. அடுத்த சுவிட்சர்லாந்தாக மாறிக்கொண்டிருக்கும் தென்கிழக்காசிய நாடு. ஏனென்றா சுவிஸ்ல என்ன சிங்கப்பூர் முக்கியமான விஷயமா அது அங்க நடக்கிறதா? உங்களுக்கான நிறைவான ஒரு கேள்வியை தந்து விடலாம். ஐந்தாவது கேள்வியாக, பெற்ற மகளை சூனியக்காரிடம் தருகிறேன். பெற்ற மகளை சூனியக்காரியிடம் விற்ற பெண் ஒரு தகவல் வெளியாக இருந்தது. அது எந்த நாட்டில்? தென்னாப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்கா, ஜப்பான். பெற்ற மகளை சூனியக்காரியிடம் விற்ற பெண் ஒரு தகவல். இது தென்னாப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்கா, ஜப்பான் இடம்பெற்றது. தென்னாப்பிரிக்காவை சொல்லிப்பார்.
சரி, வாழ்த்துக்கள். நீங்கள் 5 கேள்வி நான் மடக்கி கேள்வியை மாற்றினாலும் எல்லா கேள்விக்கும் சட்டு சட்டென்று பதில் தந்திருக்கிறீர்கள். 5 கேள்விக்கும் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களை செல்வி விடை. வழி அனுப்பி 3வது உறவாக பத்மினி இணைஞ்சிருக்கிறீங்களா? ஆமா ஆமா நான் கேளுங்க என்ன சொல்லுவேனோ தெரியா நீங்க சொன்னும் பார்க்கல. உங்கள் நாட்டு கேள்விதான் பத்மினிக்கு வருகிறது. இப்போது தொழிற்சாலையை பற்றி, ஆயுத தொழிற்சாலை அது எத்தனை உருவாக்க இருக்கிறார்கள் என்றெல்லாம் கேட்டிருந்தோம். எவ்வளவு பவுண்ட்ஸுகள் இவர்கள் இந்த ஆயுத தொழிற்சாலையை உருவாக்குவதற்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் பில்லியனில்? 1.5 அல்லது 2 பில்லியன். 1.5 பில்லியன். 2வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. ஹைதராபாத்தில் இடம்பெற்ற உலக அழகி போட்டி, அதிலே முடிசூடி கொண்டவர் எத்தனையாவது உலக அழகியாக முடிசூடி கொண்டார்? 70, 72, 74? 72. 72 என்பது உங்கள் பதில். உங்களுக்கான 3வது கேள்வி இதோ வருகிறது. சரி, உலக செல்வந்தர்களின் விருப்பு நாடாக மாறி இருக்கும் ஒரு நாடு. உலக செல்வந்தர்களின் விருப்பு நாடாக தற்போது சீனா, தாய்வான் அல்லது சிங்கப்பூர் மாறி இருக்கிறது. அங்குதான் விருப்பமா இப்ப போயினமா? நாடுகள் இருக்கா சொல்லுங்க. சீனா, தாய்வான், சிங்கப்பூர். எங்க போயிருக்கணும் யாருக்கு தெரியும்? தாய்வானை சொல்லி பாப்போம். 4வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. அடுத்து சட்டென்று சரி, உங்களுக்காக பெற்ற மகளை சூனியக்காரியிடம் விட்டிருக்கிறார் ஒரு பெண். இவருக்கு நீதிமன்றம் விதித்த தண்டனை ஆயுட்காலம் அல்லது சிறை தண்டனை, குறிப்பிட்ட ஆண்டுகள், அல்லது மரண தண்டனை. அதாவது ஆயுட்கால தண்டனை அல்லது குறிப்பிட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை. என்னது சொல்லுவோம்? என்ன தண்டனை? ஆயுள் காலம்னு சொல்லுவோம். நிறைவான கேள்வியாக உங்களுக்கு 5வது கேள்வி வருகிறது. 5வது கேள்வி பார்த்துக் கொள்வோம். ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ள நாடு, அதாவது தங்கள் நாட்டிலே வேலை செய்கின்ற அல்லது கம்பெனிகளில் அல்லது குறிப்பிட்ட நிறுவனங்களில் வேலை செய்கிற ஊழியர்களை வீட்டுக்கு விரைவாக அனுப்ப திட்டமிட்டிருப்பது ஸ்வீடன், போர்த்துகல், பிரித்தானியா. அதாவது வேலை இல்லாத திண்டாட்டம், வேலை இல்லா பிரச்சனை வர போகிறது. ஸ்வீடன், போர்த்துகல், பிரித்தானியா. எங்க வர போகுது? நான் எங்கட நாட்டையே சொல்லுவேன், பிரித்தானியாவை. வாழ்த்துக்கள். நீங்களும் 4 கேள்விகளுக்கு சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். மிக்க நன்றி. அதாவது செல்வந்தர்களின் விருப்பு நாடு. சரி, பாப்போம் வேறும் யாராவது கேட்டு பார்க்கலாம் தானே. ஆமா, அதெல்லாம் நான் சொல்லல. இப்ப சரி, சரோஜினி அக்கா வணக்கம். சரோஜினி சோதராஜா வாருங்கள். உற்சாமன வணக்கம். பாருங்க, சத்தம் இல்லை. கொஞ்சம் சத்தத்தை கூட்டி வைங்கள் அல்லது கிட்ட வச்சுக்கிறீங்க. சரோஜினி அக்கா, உங்களோட சத்தம் வரையிலே அக்கா. மியூட் பண்ணிட்டாகும். மியூட் பண்ணி இருக்கிறீங்க, எடுங்கோ. எடுத்துட்டா. இனி உற்சாமன வணக்கம் சரோஜினி சோதராஜ் அவர்களே. வாருங்கள். உங்களை அன்பாய் வரவேற்றபடி உங்களுக்கான, நீங்கள் 4வது அன்புறவாக இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான கேள்வி இப்பொழுது கேட்டிருந்தேன். உலக அழகி போட்டி ஹைதராபாத்தில் இடம்பெற்றிருந்தது. அதுல எத்தனை நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்களை பின்தள்ளி அந்த வெற்றியாளர் வென்றிருக்கிறார்? எத்தனை நாடுகளை சேர்ந்தவர்களை பின்தள்ளி இவர் வென்றிருக்கிறார் உலக அழகியாக? 100, 110 அல்லது 120 நாடுகளை சேர்ந்தவர். 110 என்பது உங்கள் பதிலாக இருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, வெள்ளத்தால் பேரழிவு ஒரு நாட்டில் இடம்பெற்றது என்று சொல்லி இருந்தேன். சரி, உங்களை திரும்ப அந்த கேள்வியை கேட்டபடி தொடரலாம். வெள்ளத்தால் பேரழிவு ஏற்பட்டிருப்பது இந்த வாரம் எகிப்து, கொங்கோ அல்லது நைஜீரியா? நைஜீரியா என்பது உங்கள் பதிலாக இருக்கிறது. வெள்ளத்தில் பலியானவர்களாக இவர்கள் குறிப்பிட்டிருப்பது 100 பேர், 122 பேர் அல்லது 151 பேர். 100, 122 அல்லது 151 பேர் வெள்ளத்துக்கு பலியாகினதாக சொல்லப்படும். இன்னொரு முறை 100
122 என்பது உங்கள் பதிலாக இருக்குது. உங்களுக்கான 4வது கேள்வியாக வருவது, சென்ற ஆண்டில் இந்திய பயணிகளின் விடுமுறை விருப்பு நாடு. சென்ற ஆண்டில், அதாவது 2024 இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகம் விரும்பி சென்ற நாடு சீனா, ஜப்பான் அல்லது மாலைதீவு. சீனா, ஜப்பான் அல்லது மாலைதீவு. உங்களுக்கான நிறைவான கேள்வியாக வருவது, ஒரு கேள்வியை தந்து விடலாம். வெளிநாட்டவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கும் நாடு, அதாவது தங்கள் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அதிகமாகவும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு குறைந்த ஊதியமும் வழங்குவதாக சொல்லப்படும் நாடு பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ். சுவிட்சர்லாந்து. ஜெர்மனியா? இல்ல, என்ன நாடு? ஜெர்மனியா சொன்னீங்க? சரி சரி. ஒரு கேள்விக்கு நீங்க சரியான பதில் தந்திருக்கிறீங்க. ஆனால் இன்று அறிந்து கொள்வோம் விடைகளை. சிறப்பான வாழ்த்துக்கள். இணைந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கான கேள்வி ஒன்று ஆமுக பக்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான விடையையும் தேடிய வழி இருங்கள். ஓடிவாரன். வேறு யார்? செல்வி நித்யானந்தன். வணக்கம். வணக்கம் படிக்காத புள்ள வந்து எனக்கு தெரிஞ்ச கேள்விய கேளுங்க. இதெல்லாம் படிக்க தேவையில்லை. சரி, உங்களுக்கான கேள்வி ஒன்று, அதாவது கேட்கப்பட்ட கேள்வியில இருந்து தொடருவோம். ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கிறது ஒரு நாடு. எத்தனை பேரை வீட்டுக்கு அனுப்ப இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள்? அதாவது தங்கள் நாட்டுல குறிப்பான நிறுவனங்கள் இருந்தா 40,000 பேர், 50,000 பேர், 60,000. 50,000 பேர். 50,000 என்பது உங்கள் பதிலாக இருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இவர் சொல்லல சோதிராஜா அவர்கள், வெளிநாட்டவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கும் நாடு. அதாவது தங்கள் நாட்டவர்களுக்கு வேலையில ஊதியம் கூட, வெளிநாட்டுல இருந்து வாரப்பா நல்லா உழைக்கிறவர்களுக்கு கூட ஊதியம் எப்படியும் அடிப்படை குறைவுதான். அது பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ். சுவிஸ சொல்றேன். உங்களுக்கான 3வது கேள்வி, எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த சிறுமி. அது குறிப்பாக இந்தியாவை சேர்ந்தவர் தான். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த ஒரு சிறுமி. அதிகமானவர்கள் ஏறி இறந்த செய்திகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சிறுமி தஞ்சாவூர், திருநெல்வேலி அல்லது கொல்கத்தா பகுதியை சேர்ந்தவர். திருநெல்வேலி. உங்களுக்கான 4வது கேள்வியாக வருவது, வடகொரியா ஆயுதங்களால் சின்ன பின்னமாகும் நகரங்கள். குறிப்பாக அந்த நகரங்கள் இந்த நாட்டில் இருக்கிறது என்றுதான் கேள்வியா. வடகொரியா ஆயுதங்களால் சின்ன பின்னமாகும் நகரங்கள் அது ரஷ்ய நாட்டிலே, உக்ரைனிலே அல்லது தென்கொரியாவிலே இருக்கும் நகரங்கள் சின்ன பின்னமாகும். ரஷ்யா, உக்ரைன், தென்கொரியா. தென்கொரியாவை சொல்றேன். தென்கொரியா என்பது உங்கள் பதிலாக இருக்கிறது. உங்களுக்கான நிறைவான கேள்வி, பொது இடங்களில் புகையிலை பொருட்களை பாவிப்பதற்கு தடை. புகையிலை சார்ந்தது, அதாவது சிகரெட்டா இருந்தாலும் சரி, அல்லது சப்பிட்டு துப்புறதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அதாவது உங்களுக்கு தெரியும் புகையிலை அதற்கான விழிப்புணர்வு மாதமாக மே மாதம் இருந்தது. இது ஒரு நல்ல முடிவு. பொது இடங்களில் புகையிலை பொருட்களை பாவிக்க தடை திடீரென்று வருகிறது. அது பிரான்சிலே, சுவிஸிலே, இத்தாலி. எங்களுடைய நாடு என்று நான் பெருமையாக சொல்லி கொடுக்கிறேன். பெருமையாக கையை உயர்த்தி நல்ல முடிவு, நல்ல முடிவு. மற்ற நாடுகளும் அதை கட்டாயமாக்கி காண்ற இடத்துல துப்பாக்கி சூடு என்ற ஒரு தடையும் போகும். நல்ல விஷயம். சமூகத்துக்கே இவர்கள் செய்கிற கொடுமையாது இந்த கேன்சர், இந்த கட்டி வளர்றது, இப்படி எவ்வளவு விஷயங்கள் தான் இருக்கு. சரி, ஒரு நல்ல அமைப்பு. நீங்கள் உங்கள் நாட்டை சொல்லுகிறீர்கள். வாழ்த்துக்கள். 4 கேள்விகளுக்கு சரியான பதில். 4 கேள்விக்கு சொல்லிட்டேன். ஒரு கேள்விதான் பிழைச்சிருக்க. சரி, விடைகளை சொல்லும் போது பார்த்துக்கோங்க. வேறு யார் இணைந்திருக்கிறார்கள்? நான் இந்த நிற்பதால் இணைந்திருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் என்பவர்களே, கேட்டுக்கொண்டிருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். சரி, எல்லாம் செல்வி நித்யானந்தர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். உங்களுக்கான கேள்வி இதிலிருந்து தொடங்குகிறது. எப்பொழுது தொடக்கம்? அதாவது ஜூலை மாதத்திலே எத்தனையாம் தேதியிலிருந்து இந்த தடை, அதாவது புகையிலேயே பாவிக்க கூடாது பொது இடத்தில்? 1ஆம் தேதி, 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதியிலிருந்து சட்டபூர்வமாக இன்றையிலிருந்து நீங்க சொல்றீங்க 3ஆம் தேதி என்று. சரி,
மீறுபவர்களுக்கான அபராதம், மீறினால் யூரோவிலே அபராதம் 100, 135, 155 யூரோக்கள் அபராத தொகை. 135, 155. அப்ப 55 சொல்லு. சரி சரி. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, பேரழிவு தரும் மலை நிலச்சரிவு, மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு ஒன்று, பேரழிவு தரும் மலையின் நிலச்சரிவு ஒன்று இடம்பெற்றது, மிக அதிகமாக பேசப்பட்டது. இத்தாலி, இந்தியா, சுவிஸ். சுவிஸ்ல. உங்களுக்கான நான்காவது கேள்வியாக வருவது, பேருந்து விபத்து ஏற்பட்டிருக்கும் நாடு நைரோபி, நைஜீரியா, எகிப்து. பேருந்து விபத்து ஒன்று, அது நைரோபி, நைஜீரியா, எகிப்து. இப்பதான் பார்த்துருந்த மாதிரி கிடைக்கு அந்த செய்தி. சரி, நைரோபியோ நைஜீரியா ரெண்டுலயும் உண்டு. சரி, எதென்று ஒரு ஞாபகப்பட்டு சொல்லுங்கள், முடிந்த முடிவாக. சரி, நைரோபியை சொல்றேன். பார்த்தேன் நான். சரி, உங்களுக்கான நிறைவான கேள்வியாக அந்த கேள்வியை விட்டு அடுத்து, சிரியாவினுடைய ஏவுகணை கிடங்கின் மீது தாக்குதல் நடத்திய நாடு. சிரியாவின் ஏவுகணை கிடங்கின் மீது தாக்குதல் நடத்தி இருப்பது ரஷ்யா, இஸ்ரேல், பாகிஸ்தான். இப்ப எல்லா நாட்டிலும் சண்டைதான். ரஷ்யா, இஸ்ரேல், பாகிஸ்தான் மூன்றுமே சண்டைக்குரிய நாடு. ஆனா சிரியாவோடு எதுக்கு பிணக்கம்? ரஷ்யா, இஸ்ரேல், ரஷ்யா, இஸ்ரேல், பாகிஸ்தான். ரஷ்யாவை சொல்லுவோம். ரஷ்யா என்பது உங்கள் பதிலாக இருக்குது. ஆகவே நீங்கள் 2 கேள்விகளுக்கு சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். பரவாயில்ல. இஸ்ரேல் நடத்தி இருக்கணும் என்ன? எந்தெந்த நாடுகளுக்கு இடையில, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும், இஸ்ரேல் தான். வேறு யாராவது இணைஞ்சிருக்கிறார்களா? யாராவது இணைய ஆர்வம் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். 1ஆம் தேதி இருந்தா. ஆமா ஆமா, ஜூன் 3ஆம் தேதி இருக்கிறேன். நான் இன்னும் பார்க்கல. முதல் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் அது தெரியும். தெரிஞ்ச கேள்விகள் தான் மார்க் பண்ணி கொண்டு வந்தேன். அது சரியா சொல்லி இருக்கிறீர்கள். அல்பைன் மலை ஒரு பகுதிதான் விழுந்ததா என்ன விழுந்தது? அது மலை சரிகிறது. நோமலா அதுல கூடுதலாக அதிகமாக பனி தான் நிறைஞ்சிருக்கும். அந்த கிராமமே இல்லையாம இல்லையா? ஆமா, அதே நேரம் வெள்ளத்துக்குள்ள அந்த கிராமம் இழக்கிற அந்த பனி உருகி நான் நினைக்கிறேன் தண்ணியாக கரைஞ்சிருக்கு. அதே நேரம் அவர்கள் நினைக்கிறேன் அப்படியே கட்டிய நிலைமை. கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு முன்னும் அவர்கள் அறிவுறுத்தல் கொடுத்தபடியா அந்த மக்கள் கொஞ்சம். அந்த பேருந்து விபத்து நைஜீரியாவா நைரோபியா? நைஜீரியாவிலையா? அதான் 5-7 பேரும் என்னமோ வச்சிருந்தேன். நான் தொடர்ந்து கேட்கல, ஒரே கேள்வியை தொடர்ந்து. இத்தாலியிலையும் அந்த எரிமலை அதிகமாக இத்தாலி கேள்வி அதுவும் நடந்திருக்கு தானே, பெரிய பெரிய. அதே நேரம் ஊரிலும் வந்து ஒரு நான் நினைக்கிறேன் அங்கால பெண் பிள்ளைகள் விளையாட்டி நீங்கள் மற்ற பக்கத்துக்கு போக வேண்டாம். வேறு யாரும் இவ்வளவு பேர் தானே நான் கேள்வி முழுமையான முதல்ல இருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். முதல்ல இருந்து நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க செல்வனிக்காக. பொது அறிவு கேள்விச்சரங்கள் 568 கேட்கப்பட்ட கேள்விகள், அவற்றுக்கான பதில்கள் சொல்லுகின்ற நேரமாக இருக்கிறது. சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ஆர்மீனிய நாட்டுக்கு விற்பனை செய்யும் நாடு இந்தியா என்பது சரியான பதில். பரவும் கொடிய வகை கொலரா, அது எந்த நாட்டில்? சூடான் என்பது சரியான பதில். ஒரே வாரத்தில் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்று? ஒரு வாரத்திலேயே 172 பேர் இறந்திருக்கிறார்கள். எத்தனை பேரை இன்னும் பாதிக்கும் என்று ஐநா சபை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது? 10 லட்சம் பேரை இது பாதிக்கும் என்று தகவல் விடுத்திருக்கிறது. புதிய ஆயுத தொழிற்சாலையை கட்டும் நாடு பிரித்தானியா என்பது சரியான பதில். எத்தனை தொழிற்சாலைகளை கட்ட திட்டமிட்டிருக்கிறது? 6 தொழிற்சாலைகளை. அதற்காக இந்த நாடு ஒதுக்கி இருக்கும் பவுண்ட்ஸுகள் பில்லியன்களிலே 1.5 என்பது சரியான பதில். ஹைதராபாத்திலே
இடம்பெற்ற உலக அழகி போட்டியில் முடிசூடிக்கொண்டவர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த பெண்மணி. எத்தனையாவது உலக அழகியாக இவர் முடிசூடிக்கொண்டார்? 72 என்பது சரியான பதில். எத்தனை நாடுகளை சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள்? அதை அவர்களை பின்தள்ளி இவர் முன்னுக்கு வந்திருக்கிறார். 120 நாடுகளை என்பது சரியான பதில். வெள்ளத்தால் பேரழிவு ஏற்பட்டிருக்கும் நாடு நைஜீரியா. வெள்ளத்தால் பலியானவர்களாக இவர்கள் சென்ற வாரம் அதே வாரத்திலே குறிப்பிட்டது 151 பேரை. அடுத்த சுவிட்சர்லாந்தாக மாறிக்கொண்டிருக்கும் நாடு, அது அன்றே பணக்கார நாடு தான் முன்னரே, தென்கிழக்காசிய நாடு, அது எல்லோருமே தெரியும் சிங்கப்பூர் போய் வந்த பணக்காரன்னு சொல்வார்கள். அந்த சிங்கப்பூர் நாட்டிலே தங்களுடைய நாட்டின் கள்ளப்பணங்களை, அதாவது கருப்பு பணங்களை கொண்டே உலக செல்வந்தர்கள் வைப்பில் இடுகிறார்களாம். உலக செல்வந்தர்களின் விருப்பு நாடாக தற்போது மாறி இருப்பதும் இதே சிங்கப்பூர் நாடுதான். சென்ற ஆண்டில் இந்திய பயணிகளின் விடுமுறை விருப்பு நாடாக மாறி இருந்த நாடு ஜப்பான். இந்தியர்கள் அதிகம் சென்ற நாடு ஜப்பான். ஒரே ஒரு சுவிஸ் குடிமகன் வாழ்ந்து வரும் நாடு, அதுக்கு மைக்ரோ ஒரு பேர் என்னது விளையிலேயே மைக்ரோனேசியா என்ற நாட்டிலே தான் ஒரே ஒரு சுவிஸ் குடிமகன் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. மற்றவர்கள் வேறு நாட்டை சேர்ந்தது அந்த மைக்ரோனேசியா. எத்தனை ஆண்டுகளாக இந்த ஒரே ஒரு சுவிஸ் குடிமகன் வாழ்ந்து வருகிறார்? 20 ஆண்டுகள். ஒற்றை ஒருவர் தான் அந்த நாட்டிலேயே சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்திருக்கிறார். இவர் தாய் நாட்டிலிருந்து எத்தனை கிலோமீட்டர், அதாவது இவரது தாய் நாட்டிலிருந்து இந்த மைக்ரோனேசியா என்ற நாடு எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது? 12,951 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அதாவது இவருடைய சுவிட்சர்லாந்து நாடுல இந்த இவர் ஒரே ஒருவர் வாழும் நாடு 12,951 கிலோமீட்டர் தூரங்கள் இருக்கிறது. பெற்ற மகளை சூனியக்காரியிடம் விற்ற பெண் தென்னாப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர். இதற்காக இவருக்கு நீதிமன்றம் விதித்த தண்டனை ஆயுட்கால சிறை தண்டனை. ஆயுட்கால தண்டனை இப்படி செய்யக்கூடாது. ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கும் நாடு பிரித்தானியா. எத்தனை பேரை அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கிறது? 50,000 பேரை. வெளிநாட்டவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கும் நாடு சுவிட்சர்லாந்து தான். உண்மையிலே தங்கள் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேறு சம்பள விதமும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கும் மிக குறைவாக அது இயல்பாக இருக்கிறது. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த சிறுமி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். வடகொரியா ஆயுதங்களால் சின்ன பின்னமாக நகரங்கள். அந்த சிறுமி எந்த நாடுன்னு சொன்னீங்க? இந்தியாவை சேர்ந்தவர் தான். இந்தியாவை சேர்ந்தவர், திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். வடகொரிய ஆயுதங்களால் சின்னாபின்னமாக நகரங்கள், அது உக்ரைன் நாட்டிலே இருக்கிற நகரங்கள். பொது இடங்களில் புகையிலையை பாவிக்க தடை, அது பிரான்ஸ் நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்பொழுது தொடக்கம் என்றால் ஜூலை 1, சரியா, ஜூலை மாதம் தான் 1. மீறுபவர்களுக்கான அபராத தொகை எவ்வளவாக இருக்கிறது? 135 யூரோக்கள். பேரழிவு தரும் மலையினுடைய நிலச்சரிவு, அது சுவிட்சர்லாந்து நாட்டில் இடம்பெற்ற சம்பவம். மலை கிராமத்தினுடைய எத்தனை விகிதம் புதைந்து போயிருக்கிறது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் 90% பகுதி அந்த கிராமம் புதைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பேருந்து விபத்து ஏற்பட்டிருப்பது நைஜீரியாவிலே. இந்த பேருந்து விபத்தில் இறந்த வீரர்கள் 22 பேர் என்பது சரியானதில். பாரிய கலவரம் ஏற்பட்டிருக்கும் நாடு பிரான்ஸ். பாரிய கலவரம் ஏற்பட்டது அது பிரான்சிலே. சிரியாவினுடைய ஏவுகணை கிடங்கின் மீது தாக்குதல் நடத்தி இருப்பது இஸ்ரேல் நாடு. ஐநாவில் உரையாற்றும் போது கதறி எழுத தூதுவர், அதாவது ஐநாவிலே உரையாற்றும் போது கதறி எழுதது பாலஸ்தீன தூதுவர் தான். இவர் அழும்போது அதற்கு அந்த செய்திக்குரியவர் அவர் ஏதோ பிராக்க பார்த்து கொண்டிருந்தா சொல்லப்படுகிறது. சரி, அவரவர் நாட்டு பிரச்சனையை அவரவர்களுக்கு தான் வேறு. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்துக்கு கைச்சாத்திட்டு இருக்கும் நாடு அது இலங்கை. வெளிநாடு ஒன்றிலிருந்து நாடு கடத்தப்பட்ட அதிகமான இலங்கையர்கள், வெளிநாடு ஒன்றிலிருந்து நாடு கடத்தப்பட்ட அதிகமான இலங்கையர்கள் அது குவைத் நாட்டில். குவைத்திலிருந்து தான் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், சரியான வேலைக்குரிய ஆதாரங்கள் இல்லாமல். சீனாவின் கடன் பொறிக்குள்ளே சிக்கி இருக்கும் நாடுகள் எத்தனை? சீனா அதிகமான நாடுகளுக்கு கடன் கொடுத்திருக்கிறது. இப்போது வாங்குவதற்காக இனி அது பல நடவடிக்கையை எடுக்கும். சீனாவின் கடன் பொறிக்குள்ளே எத்தனை நாடுகள் சிக்கி இருக்கிறது? 75 நாடுகள் என்பது சரியான பதில். பூட்டானிலே முதலில் தொலைக்காட்சி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? பூட்டான் நாட்டிலே 1999 ஆண்டு தான் தொலைக்காட்சி அறிமுகமானது. தெலுங்கானா இந்தியாவினுடைய எத்தனையாவது மாநிலமாக இணைக்கப்பட்டது? தெலுங்கானா இந்தியாவின் 29வது மாநிலம். பாலஸ்தீன இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு
பாலஸ்தீன இயக்கம் 1964 ஆண்டு உருவாக்கப்பட்டது என்பது இதுவரை கேட்கப்பட்ட 40 கேள்விகளும் அவற்றுக்கு சிலது கேள்விகள் கேட்கப்படாமலே விடைகள் தரப்பட்டது. 40 கேள்விகளுக்குமான விடைகள் தரப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் இணைந்தவர்களுக்கும் நன்றி. சரி, இப்பொழுது உங்களுக்கான பாமுக பக்கத்திலே இணைக்கப்பட்ட சுவாரஸ்யமான கேள்விக்குள்ளே வரலாம். எத்தனை பேர் நன்றி சிவதர்சினி. தயவு செய்து அடுத்த தடவை கவனத்தில் கொள்ளுங்கள். ஆறுதலா சொல்றதா? இல்ல இல்ல, பத்மினி நேவிசாக்கா உங்களது சத்தம் அதில் வந்திருந்தது. அது என்னென்றால் மற்ற ரேடியோவுக்கு வானொலிக்கு போறபடியால் தயவு செய்து நீங்கள் மியூட் பண்ணி போட்டு நில்லுங்க. பத்மினி, நீங்கள் மீண்டும் அந்த கேள்வி கேட்கும் பொழுது கேட்குவதா இருந்தால் இவருடைய இந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு எல்லாம் சொன்ன பிறகு திரும்பி கேளுங்க. அப்ப அது அங்கால போகாது. அதை கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு மிக்க மிக்க நன்றி சிவதர்சினி. நன்றி நன்றி. பொது அறிவு கேள்விச்சரங்கள் 568 இணைக்கப்பட்ட இன்றைய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இது இயற்கையின் வரம் ஒன்று, இயற்கை சார்ந்த ஒன்று, இலகுவான ஒரு கேள்வி. இயற்கையில என்னென்ன கிடைக்குமோ அதுல ஒன்று 8 எழுத்துல வர வேணும். அதோட முழு பேரா சொன்னால் 8 எழுத்துல வர வேணும். முதலும் இறுதி எழுத்தும் சேரும் போது முதல் இறுதி, அதாவது முதல் எழுத்து மற்றும் இறுதியா இருக்கிற 2 எழுத்து, மொத்தம் 3 எழுத்துக்கள் சேருகிற போது ஒரு உறுப்பினுடைய பெயர் வருகிறது. முதல் எழுத்தும் கடைசி 2 எழுத்தும் சேரும் போது உறுப்பு ஒன்றின் பெயர். அதே நேரம் 4ம் 5ம் சேருகின்ற போது 2 எழுத்துல ஒரு ஊர். அது உங்களுக்கு இலகுபடுத்துவதா இருந்தால் ஐரோப்பாவோ கண்டங்கள் இல்லை, நாங்கள் வாழ்ந்த எங்கள் பகுதி, எங்கள் என்றால் நாங்கள் வந்த நாட்டிலே, அந்த நாட்டிலே மொத்தத்திலே ஒரு ஊர் ஒன்று 2 எழுத்திலே வருகிறது. மற்றும் 1ம் 5ம் சேரும் போது அது துயரத்துக்குரிய ஒரு ஒத்தகருக்கு சொல்லாக வரும். 2 எழுத்துல துயரம். மற்றும் 1 3 4 1 3 4. நீங்கள் இப்ப சொல்லும் பொழுது அந்த ஊர் வந்து தாயக ஊர் என்று சொல்றீங்களா? தாயக ஊர் தான். ஆமா, தாயகம் இல்ல. இப்போ தாயகம் தான். நான் எங்கள் நாடே தாயகம் என்று பிரிச்சிருக்கு. தாயகம் மற்ற பகுதி சரி. 1 3 4 சேரும் போது நீர்நிலை ஒன்று, பிரபலமான ஒரு நீர்நிலை அல்லது நீர் சேர்ந்த ஒரு 3 எழுத்திலே. முதலும் 2ம் சேரும் போது, முதல் 2 எழுத்துக்கள் சேரும் போது உயிரினம் தோன்ற அடிப்படை இது என்ற நீங்க அதை வச்சே கண்டுபிடிக்கலாம். உயிரினத்தினுடைய தோற்றத்தின் அடிப்படை என்ன? கருவாக இருக்குமா? கருவா, உருவா, கருவாகி, உருவாகி, அருவாகி. சரி, பிடிக்கக்கூடிய பிடிச்சு அந்த முதல் மற்றும் உறுதி செய்த ஓகே 4 5 செய்த ஒரு ஊரினுடைய பெயர். மொத்தமாக இந்த விடையை இன்னும் ஒரு பக்கத்துல சொல்லுவதா இருந்தால், ஒரு ஔவ பாட்டியினுடைய பாட்டு ஒன்றில வந்து இவர் இதை சாடுகிறார், இந்த சொல்லை சொல்லுகிறார். இன்னும் பாப்போம், போகும்போது நான் அதுக்குரிய 1 5 செய்த துயரம் துயரத்துக்குரிய 2 எழுத்து. ஊரின் பெயர் என்ன வரும்? பெயர் 1 3 4 செய்த நீர்நிலை ஒன்றுமே புரிவது இல்லையே. நானும் ஒரு இடம் இருந்து பார்த்துக்கதான் இருக்கிறேன். சரோஜினி சோதராஜா ஏதாவது தட்டுப்பட்டுதா? முதல் 2 1 4 அது சேர்வது ஒரு நீர்நிலைன்னு சொல்றீங்க. நீர்நிலை என்றால் அது பெரிய ஒரு நீர்நிலை, பிரபலமா சொல்லப்படும் நீர்நிலை. எதுவா நீர் நிறைந்த இடம், அது எதுவாயும் இருக்கலாம். ஆறு, குளம், ஏரி, நீர்வீழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ள 3 எழுத்துல பாட்டுகள் எல்லாம் அந்த பேர்ல எல்லாம். காவேரி, கங்கை, சிந்து. அதுதான் வந்துட்டீங்க. அப்புறம் என்ன அதுகளில உண்டு வரும். நீங்களே கணக்க விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதை பொருத்தி கொண்டு வந்தா வந்து. ஒன்று 3 4 4
அது போட்டாச்சு. ரெண்டு ரெண்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ஒன்றும் ஐந்தும் செய்த துயரம். 5. அதையும் பிடிச்சாச்சு. 4 5 செய்த 4 கானாவில தொடங்குமா? சீனாவில தொடங்கும். கானாவில தொடங்கும். கானாவில தொடங்கும். என்னத்துல? தொடங்கல. இல்ல நீங்க என்ன கேட்டீங்க சோதராஜா? கானாவா? ஓ தொடங்கலாம். நானும் காணாவில தான் எழுதி வச்சிருக்கிறேன். கருவை பிடிச்சீங்களா? நான் சிரம் கரம். சரி, அப்ப நீங்க முழுசா கண்டுபிடிச்சிட்டீங்க. பிடிச்ச மாதிரி என்று வையுங்க. சரி சரி சரி. அப்ப சோதராஜா கானாவில தொடங்குறா விட வந்துட்டா அல்லது? இல்ல இல்ல சரி, எல்லாத்துக்கும் பொருந்தோணுமே. பாப்போம் பாப்போம். செல்வி நித்யானந்தம் கிட்ட கிட்ட வந்திருக்கிறதா சொல்றேன். பாப்போம் வேறு யாராவது ஐடியா இருக்கிறதா? இது இயற்கை சார்ந்த ஒரு விடயம். இயற்கையாக அதுல அப்படி போட்டு பொருத்தி பொருத்தி பாருங்க. கடல், கரம், கரு அப்படி என்ற பொருத்துங்க. எட்டெழுத்துல உங்களுக்கு விட வந்தா சரி. எட்டெழுத்துல கடல். கங்கை வருமா? கங்கை 1 2 3 கங்கை கங்கை ஆறு கங்கை நதி அப்படி வராதுன்னு. உங்களுக்கு இடத்தரவு தானே அது. அதோட சேர்த்து முழுசா சொன்னா சரியான்னு பாக்க. அதுதானே உறுப்பு சரி வருது. கரம். சிவராசினி கலி என்றது யுத்தம் அதுகளுக்கான சொல்லல. கலியா? யுத்தம் இல்ல. கலி இல்ல இல்ல யுத்தம் இல்ல. அது கலி என்றா கலியுகம். 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 அதுல கலியுகம் என்றா யுத்த காலம்ல துன்பமான காலம். கலியுகம். கலியுகம் என்றால் எந்த பக்கத்தாலும் துன்பங்கள் தான் வந்து கொண்டிருக்கும். அது இயற்கை சார்ந்த அழிவா எது சார்ந்ததும் அது யுத்தமா எதுவா இருந்தாலும். இல்ல அந்த 2 எழுத்துண்டோட அதுலதான் நான் அதுல கலி ஹோட்டல் போட்டுட்டேன். ஆனால் அங்கதான் கொஞ்சம் இதாண்டிச்சு. இதான் எனக்கு ஒரு சந்தேகம். அதுல நீங்க சொன்னதுல ஒன்று இடிச்சுது, கடல் என்றது இடிச்சுது. ஆமா ஆமா. அதுக்குரிய இன்னொரு, அதாவது நீர்நிலைன்னு இன்னொரு பேர். அது எங்களுடைய நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் சொன்னதா இங்க வந்து பொறுத்துங்க. இந்த மூன்று பேர் கங்கை 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 வரும். கங்கை நான் எழுதி வச்சிருக்கிறேன். கங்கை. சரி, இப்ப ஆமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சாந்தினி துரியரங்கன் கண்டுபிடிச்சிங்களா? விட கண்டுபிடிச்ச மாதிரி கிடக்குது. ஆனால் அவ்வையோட பாட்டு இருக்கு அதுல. உண்மையா? ஆமா ஆமா. சரி சரி, நீங்க அதை வச்சு பிடிச்சீங்களா? அது எங்களோட இனங்களுக்கு தரவை வச்சுதான் பிடிச்சேன். வந்து அதுக்கு கட்டைக்கு வேகாதன்னு சொல்லி நான் பாட்டு படுத்து வச்சிருக்கேன். ஏன்னா உண்மையா ஒரு நல்ல பாட்டு அது. தன் இனத்துக்கே துருவமாக விளங்குறது இந்த விஷயம். அது அதே நேரம் கொஞ்சம் பிடிக்கக்கூடியதா இருக்கு. செல்வியக்கா நீங்கள் எல்லாருமே பிச்சு பிச்சு போட போட அப்படித்தான் பிடிக்க. கங்கை, கரம், கரம், கரம் உறுப்பு போட்டு பாருங்க. உறுப்பு வருது 1 7க்கு ஒன்றும் கடைசி 2 எழுத்துக்களும் சேரும் போது அந்த யுகமண்ட சொல்லு செல்வியக்கா அவ கேட்டவா. அது நீங்கள் எங்கேயும் போடலாம். அதான் அதை போடுங்க. கலிய
கலிதான் அது கலி. அப்படின்னா பாட்டு இருக்குன்னு சொன்னேன். கங்கை யமுனை இங்குதான் ஆமாம் காவேரி கங்கை யமுனை பாட்டு இங்குதான் சங்கமம். கங்கை நதி கங்கை நதி நிறைய பாட்டு அதுல கங்கை நதி. ஊர் தான் வருது இல்ல ஊர் இல்ல உறுப்பு என்ன வருகுது? உறுப்பு சொல்லுங்களேன், நான் பாக்குறேன். உறுப்பு தானே கரமக்கா போடுங்க. ஊர் கையுக்கு கரம். அப்படி பார்த்தா பாப்போம். அது ஊரின் பெயரும் மற்ற துன்பத்துக்குரியதும் ரெண்டும் ஒரே இடையில ஒரு நெட்டெழுத்து குற்றெழுத்து வித்தியாசத்துல வரும். கடைசி தரவுக்கும் நீங்க போடலாமே உடனே சொல்லு. 5ஆவது தரவுக்கு அதுதான் உயிரின் ஆதாரம். அதுதான் கரு. சரியா வெள்ளனே ஓட்டுட்டோம். அவ கண்டுபிடிச்சிட்டீங்களே கணக்கு போட்டாலும் சொல்லு முழுசான சொல்லு அவைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கரு கங்கை கங்கை கரு கரு ஒன்றும் ஒன்றும் 3 4 5 ஒன்று கரு கரு கருங்கை என்னக்கா காகத்தின் அந்த பாட்டு என்ன கங்கை கண்டி காலி கொழும்பெல்லாம் காணச்சு மற்ற திடல் திடல் முகத்திடல் என்று அடிக்கடி அதை சொல்லுவீங்க. இன்னும் முகத்திடல் காளி முகத்திடல் எல்லாரும் ஒன்று கூடினாரும். சரி இன்னும் நாங்க சாந்தினி துரியரங்கனுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்போம். மரம் கருங்காலி மரம் அவ்வையாத பாட்டு இருக்குது. கருங்காலி கட்டைக்கும் வேகாத சொல்லி கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி வாழைத்தண்டுக்கு நானினது. நெருங்கானில் கார் எருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஈரிரவும் துஞ்சாதன் ஆடு மாடு மேய்க்கிறவருக்கு நான் ஏமாந்து போனேன். அதாவது கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாரி வாழைத்தண்டை வெட்டார். கருங்காலியவே கூட வெட்டுமாம். ஆனா வாழைத்தண்டை விட்டு அதான் சில விஷயங்களை பெருசா சாதிக்கக்கூடியது சின்ன விஷயத்துல கூட்ட விடுதுன்னு அவ்வளோ பாட்டி 2 நாள் நிற்க உள்ளது. ஆனா அவனுக்கு தெரியாது முருகன் தான் வந்ததுண்டு. முருகன் வந்ததுண்டு அவ சின்னப்படியன் தான் தோற்றுன்னு அவக்கு நித்திர வரையில. ஆனா பிறகுதான் பார்த்தா அது முருகன் என்ன அதே நேரம் அந்த கருங்காலி மரம் அதுலதானே கோடாரி பிடியும் செய்யும். தன் இனத்தையே தான் அழிக்கக்கூடிய எல்லாமே அந்த கருங்காலி தன்மை ஔவைய அதுல கருங்காலி என்று சொல்றா. தான் கருங்காலியா இருந்துட்டு இந்த சின்ன வாழைத்தண்டை வெட்ட முடியாம உலக்கை மாதிரியா செய்யறது. கூடுதலா உலக்கை செய்யறவை கருங்காலி. எங்களோட வீட்டுல இருக்கு கருங்காலி உலக்கை. அந்த வீட்டுல எங்க சிலோன்ல இருக்கு கருங்காலி மரத்துல செய்த உலக்கை. ஆக்களையும் சொல்லி கருங்காலி என்ன கருங்காலி குத்தி அவ்வளவு சிவதர்சினி அந்த வீட்டுல சின்ன வீட்டுல அது அந்த வீடு இருக்கா இல்ல அவ்வளவு சொல்றேன். அந்த வீட்டுல எங்கட பெரிய வீட்டுல இருக்கு. அந்த வீட்டுல அது பெரிய வீட்டு இப்ப சின்ன வீடு. சரி சரி பேசிக்கொண்டோம். நன்றி நன்றி. உங்களுடைய பணிகள் எல்லோருமே இணைந்து சிறப்பித்தமைக்கும் செல்வி நித்யானந்தன் மற்றும் நேவிஸ் பிரித்தவர்கள் தற்காலிகமான பணியாக இருந்தாலும் உண்மையிலேயே சிறப்பான பணியை கையேற்றினார்கள். நாங்கள் அதாவது தொகுப்பாளர்களாக முதல் ஆரம்பத்திலே படைப்பாளர்களாக தொகுப்பாளர்களாக இப்பொழுது தொழில்நுட்பவியலாளர்களாக எல்லாம் மாறும் எல்லோருமே பார்க்கின்ற போது இது எல்லாமே அடுத்தடுத்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டிலும் வளர்ச்சி எல்லாரும் சேர்ந்து கயானா நிரப்பி விடுங்க. அதான் பிரச்சனையா இருக்கு. கஜானாவன் பிரச்சனை. சொல்லிக் கொள்ளணும். வியாழக்கிழமை நெரிசக்க காலமை எனக்கு 8:25க்கு நான் வைத்தியரிடம் செல்லுண்டு வந்து விடுவேன். தற்சமயம் ஒரு 5-10 நிமிஷம் இருந்தாலும் நான் அதிபருக்கும் அறிவிக்கிறேன். நீங்கள் இணைஞ்சு இருங்கள். நான் வந்து ஓடி வந்து இணைந்துடுவேன். ஞாபகப்படுத்தி வச்சுக்கலாம். நன்றி நன்றி. நாளைக்கு இல்ல வியாழக்கிழமை. ஆமா காலையில் மறந்து விடுவேன். இப்பவே ஞாபகப்படுத்தி வச்சுக்குவேன். நாங்க இதுக்குள்ளதானே கிடக்குறோம்.
அதுதான் அதைத்தான் சொல்றேன். இருக்கிறோம்னு சொல்ல கூட நாங்கள் இதுக்குள்ளேதான் உயர்கிறோம்னு சொல்றோம். மகன் வந்து பெல் அடிச்சாரு, எனக்கு விளங்க இல்லை, நான் ரேடியோல இருந்தேன். அப்போ டெலிபோன் வந்தது, எனக்கு மகன் வந்து கை சாம பயங்கரமா அப்ப வேற நான் ரேடியோ சவுண்ட குறைக்கல, ரேடியோ வைக்க இந்த ரேடியோ தான் உங்களுக்கு கேட்க வேணாம்னு சொல்றாங்க. அப்பா அங்க ரேடியோ தான் அப்ப போயிட்டாங்க, சத்தம் போட்டு கிடக்கு. சரி, ரேடியோக்குள்ளதானே கிடக்கு வேணாங்க. அவர்களுக்கும் ஒரு பொறாமை வந்துருச்சு, அம்மா இதுக்குள்ளேயே மூழ்கிட்டு இதுல இருக்கிறதால இந்த வாய் அசைக்குது, இல்லாட்டி வாய் இன்னும் கதைக்காம உண்மைன்ற எப்படி இருப்பாங்க. நான் உங்களுக்கு நான் இதுல இருக்கிறேன், நான் வாய் அசைக்கிறேன், எனக்கு இதுதான் பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி சத்தக்காட்டாவை சிரிச்சு கண்டு சிறப்பான கேள்வி சரம் தொகுப்போடு இணைந்திருந்த சிவதர்ஷினி, உங்களுக்கு மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்து இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து, காலையிலிருந்து என்னுடன் இணைந்திருந்த நேவி சக்காவுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாமுகத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இணைந்த உறவுகள் உங்களுக்கும் நன்றியினை தெரிவித்து மீண்டும் நாளைய தினம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி அன்புறவுகளே. சிவதர்ஷினி, உங்களோட தூப்பு முடிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் முடிச்சு கொள்வோம். சரி, நன்றி நன்றி. ஒளித்தோப்பில உதவி செய்த செல்வி நித்யானந்தன் மற்றும் அவர்கள் இணைந்த அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்த வாரம் புதிய ஒரு இலக்கத்துடன் இணைந்து கொள்வோம். அதே நேரம் இந்த செய்தியை அருண்குமார் அவர்கள் காதிலே ஒரு முறை ஆகாஷ்ல மீள வருமுறை சரியாக தருமாறு கேட்டபடி சிக்கல. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் அதிபர் அவர்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்க, அறிவித்து இதாண்டு விட்டா நீங்கள் உங்களுக்கு அந்த படத்தை போட்டு விடுங்க. அன்பான இணைந்த அன்புறவுகள் மீண்டும் சாந்தினி உங்களுக்கு நன்றியினை தெரிவித்து சந்தித்துக் கொள்வோம். உங்கள் பணிக்கும் நன்றி செல்வியக்கா. பொறுப்பாக ஏற்று அதை அழகாக தொடர்கின்ற உங்களுக்கு எங்களது நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி 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 நன்றி. நானும் நன்றி வரை சொல்லி காலையிலிருந்து தொகுப்பை கையேற்றி சிறப்பாக சோர்ந்து விடாமல் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கும் வாணியின் சார்பில் பாமுகத்தின் சார்பில் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி 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 அக்கா. நன்றி, வணக்கம். நன்றி.